வெல்கம் டு கிரியேட்டிவ் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிராண்டான சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பேட் எடுத்துக்கோங்க, பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க, கோல்டு பால் செயின், ஸ்டோன்ஸு, ரவுண்ட் ஷேப், திலகன் ஷேப் ரெண்டுமே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க, சிசர், க்ளூ. இந்த மெட்டீரியல் வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம், பேங்கிள் டிசைனு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேடில் 40 ரவுண்ட்ஸ் அந்தமாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 40 ரவுண்ட்ஸ் சுற்றி எடுத்துக்கணும். ரவுண்ட்ஸ் சுற்றி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு அதில் நான் க்ளூ போட்டுக்கிறேன். நம்ம க்ளூ எதுக்கு போடுறோம்னா அப்போ தான் நம்ம த்ரெட்டு ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ க்ளூ போட்டு ஒட்டிட்டிங்கன்னா ரிமூவ் ஆகாது. இந்தமாரி க்ளூ போட்டு ஒட்டிக்குங்க. ரெண்டு பக்கமும் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ணி க்ளூ போட்டு ஒட்டிக்குங்க. க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. இப்போ பேங்கிளுக்குள்ளே க்ளூ போட்டுக்குங்க. நம்ம க்ளூ போட்டு ஒட்டு இந்த த்ரெட்டை அதுக்குள்ளே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு காஞ்சோனாலும் நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த த்ரெட்டை பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாக பண்ணிவிட்டு சுற்றுங்க. நல்லா டைட்டாக சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி முடிச்சிட்டேன். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே க்ளூ போட்டு ஒட்டி எடுத்துக்கணும். மீதி உள்ளதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே க்ளூ போட்டு
த்ரெட்டை வந்து அதில் வந்து அந்த க்ளூவில் வந்து ஒட்டி விட்டுடுங்க. நல்லா அதுமாரி ஒட்டி விட்டுருங்க நல்லா. இப்போ ரவுண்டாக அந்த மாதிரி க்ளூ போட்டுக்குங்க. ஃபுல் பேங்கிள்ஸும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோல்டு பால் செயினை வந்து நீங்கள் அதில் ஒட்டி எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்தமாரி க்ளூ போட்டுக்குங்க. நம்மளோட ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஃப்ளவர்ஸ் மாரி பண்ணிக்கணும். நம்ம ஃபுல்லாகவே வந்து க்ளூ போட்டுக்குங்க. இப்போ ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து சென்டரில் ஒட்டுருங்க. இப்போ திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சைட் ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாதிரி கொடுத்துக்கணும் ஸ்டோன்ஸை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று வந்து கொடுத்து முடிக்க போகிறோம். கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த மாதிரியே ஃபுல்லாகவே நம்ம வந்து பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் நம்ம வந்து ஃப்ளவர் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லீஃப் வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஸ்டோன்ஸ் அந்தமாதிரி க்ளூ போட்டு ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்குங்க.
சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து கிராண்டாக டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.